அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய செய்திகள் கொத்து மூலமாக அறியப்போகிற முதல் செய்தி என்னன்னு கேட்டால், மும்பையில் நடந்த மோசடி கும்பல் பற்றியது. அதாவது இந்த மோசடி கும்பல் ஒரு வயசானவரையே ஏமாற்றி கிட்டத்தட்ட 1.9 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னா, அவருடைய மொபைலில் ஆன்லைனில் திடீர்னு ஒரு ஆன்லைனில் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அது ஒரு போலீஸ் அதிகாரியாக தெரிஞ்சிருக்கு. மட்டும் இல்லை, அந்த போலீஸ் அதிகாரி மிக கண்டிப்புடனும் கௌரவத்துடனும் பேசியிருக்காங்க. பார்க்கும்போது நம்ப தகுந்ததாக இருந்திருக்கு. அவருடைய பேக்ரவுண்டில் தெரிஞ்ச குரல்கள் ஆனாலும் சரி, காட்சிகள் ஆனாலும் சரி, உண்மையான போலீஸ் அதிகாரி மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பெரியவர் ரொம்ப பயப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் மோசடி கும்பல்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு உடந்தையாக செயல்பட்டுருக்கீங்க, அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குற மாதிரி எங்களுக்கு புகார் வந்திருக்கு, அதனால் உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் ஆன்லைன் அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களை இது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னெல்லாம் இவங்கள்ட்ட சொல்லி பயமுறுத்தி இருக்காரு. இவரும் பயங்கரமாக பயந்துருக்காரு. பயந்தது மட்டும் இல்லை, இனி என்ன செய்கிறேன்னு திணறி இருக்கார். அப்போ நீங்கள் இதை பற்றி உங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் போகாமல் இருக்கணும்னா, இதற்கு எங்களால் உங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு மிக கௌரவமும் கண்டிப்பாகவும் பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேசின முறையும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய முகபாவங்கள், பின்னணியில் இருந்த குரல் எல்லாமே நம்புகிற மாதிரி இருந்ததுனால பெரியவரும் நம்பியிருக்காரு. அவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் தனி அறையிலையோ இல்லைன்னா வீட்டிலே தனிமையில் இருந்துட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. இப்படி 3-4 நாளாக அவர்கிட்ட மற்றவங்களுக்கு தெரியாமலே அவர்கிட்ட பேசி ஒரு 7-8 தடவை அவர்கிட்ட இருந்து 1.9 கோடி ரூபாயை இவங்க அபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சு முழிச்சுக்கிட்டு போய் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. பிறகு அதாவது அவங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஹோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு நாங்கள் பூட்டிடுவோம் அப்படின்லாம் மிரட்டினப்ப தான் இவர் பயந்துருக்காரு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த காவல்துறையும் டிஜிட்டல் அரெஸ்ட் இல்லைன்னா ஆன்லைன் அரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்கள் மேலே ஒரு புகாரோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா உங்களுடைய வீடு தேடி வந்து தான் அவங்க விசாரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் நல்லாவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லாமல் ஆன்லைன் அரெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது, டிஜிட்டல் அரெஸ்ட்டும் கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னடான்னா, உங்களுக்கு அப்படி யாராவது மிரட்டலோ பிரச்சனையோ இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுடைய அக்கௌண்ட் பற்றியோ இல்லைன்னா பேங்க் விஷயங்கள் பற்றி யாராவது கேட்கவோ எடுக்கவோ செஞ்சால், நீங்கள் முதல்ல உங்கள் கூட இருக்கிற நம்ப தகுந்த ஆளுங்களுக்கு அதை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டை பற்றி சொல்ல வேணாம், இந்த மிரட்டலை பற்றி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அவங்க பத்திரிகையிலோ மற்றபடி ஊடகங்கள் மூலமாக செய்திகள் தெரிஞ்சிருப்பாங்க. அதை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தவோ, உங்களை சமாதானப்படுத்தவோ, இல்லைன்னா சம்மந்தப்பட்ட இடத்துல போய் புகார் கொடுக்கவோ, இல்லை அதை பற்றி விசாரிக்க கூட உங்களுக்கு உதவுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் அதில் இருந்து ரிலீஃப் ஆகலாம். அதனால் உங்களுக்கு இதே மாதிரி மிரட்டல்களோ இல்லைன்னா இதே மாதிரி உள்ள தகவல்கள் எல்லாம் வந்தால் உங்களுடைய தெரிஞ்சவங்க வீட்டில் உள்ள உறவுகள்கிட்டையாவது குறைஞ்சபட்சம் சொல்லி இதுக்கு அவங்களுடைய துணையோடு அதுக்கு முயற்சி செய்து தடுக்க பாருங்கள். தேவையில்லாமல் இதே மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வங்கிகளானாலும் காவல்துறை ஆனாலும் உங்கள்ட்ட ஆன்லைனில் எல்லாம் மிரட்டலோ அரெஸ்ட்டோ ஒன்றும் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி அடுத்து நம்ம தெரிய போகிறது என்னதுன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் பற்றிய விஷயம். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுடைய சட்டத்திட்டங்களும் கொள்கைகள் எல்லாம் மத்திய அரசு அடிக்கடிக்கு மாற்றி இருக்கும், அதை அடிக்கடிக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ புதுசாக சொல்லியிருக்கிறது என்னடா, பொதுவாக அரசு ஊழியர்கள் ஏதாவது தவறு செய்தால் துறை வாரியான நடவடிக்கைகள், மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னடானா, இனி துறை வாரியான நடவடிக்கைகளுக்கு உள்ளான ஊழியர்களோ அல்லது அவர்கள் பெரிய குற்றம் செய்திருக்கிறது என்கிறது நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது அவங்களுடைய வேலைகளில் அவங்க உதாசீனத்தை காட்டினாங்க அப்படிங்கிறத புகார்கள் வந்தாலோ, அவர்களுடைய சர்வீஸ் முடிஞ்சு கிடைக்கிற கிராட்டிவிட்டி, அதாவது அதுதான் பணிக்கொடைன்னு சொல்கிறது, அந்த பணிக்கொடையிலேயோ பென்ஷனையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணிக்கொடையை பாதி அளவில் கட் பண்ணி வைக்கிறது, இல்லை முழுசாக நிறுத்தி வைக்கிறது, அதேமாதிரி பென்ஷன் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறது, அப்படி உள்ள உரிமை அரசு செய்யும், அது மத்திய அரசு செய்யும் அப்படின்னு சொல்லுது. மட்டுமில்லை, மாநில அரசுகளுக்கும் அது அறிவுறுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தவறு செய்த ஊழியர்களோ அல்லது தவறு செய்ததாக ஆல்ரெடி துறைவாரியான என்கொயரி செஞ்சவங்களோ இல்லைன்னா மற்றபடி துறைவாரியான பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்களோ இல்லைன்னா பெரிய குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டவர்களோ அல்லது வேலை சம்பந்தமான புகார்கள் அதிகம் கொண்ட ஊழியர்களாக இருந்தால் அவங்களுடைய கிராட்டிவிட்டியை பாதி அளவில் கட் பண்ணவோ முழு அளவில் கட் பண்ணவோ அல்லது அவங்களுடைய பென்ஷனை நிறுத்தி வைக்கவோ உரிமை மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு. அதனால் மாநில அரசுகளும் இதையெல்லாம் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தால் அரசுடைய பணங்கள் வீணாவதும் தடுக்கப்படும். வெளிப்படையான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். மட்டுமில்லை, அரசு ஊழியர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு ஊக்கத்துக்கும் வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிற வகையில் மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க, இல்லைன்னா பென்ஷனோ கிராட்டிவிட்டியோ கிடைக்கிறது பாதிக்கப்படலாம் என்கிற ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, ஓய்வு பெற்றால் கூட நீங்கள் ஏற்கனவே தவறு செஞ்சுருந்தா உங்களுக்கு தரப்பட்ட பணிக்கொடை, அதாவது கிராட்டிவிட்டியிலேருந்து அந்த பணத்தை முழுசாவோ இல்லைன்னா பாதியாவோ இல்லைன்னா அந்த எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதை திருப்பி வாங்குறதுக்கும் அரசுக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கின பென்ஷனையே திருப்பி வாங்குறதுக்குள்ள உரிமை அரசுக்கு உண்டு. திடீரென்று நிறுத்தி வைக்கிறதுக்குள்ள
உரிமையும் அரசுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் பென்ஷன் ஆகிட்டோம் இனி தப்பிச்சிட்டோன்னு கூட நீங்கள் நினச்சிக்க வேணாம். அதனால் பதவியில் இருக்கும்போது உங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யுங்க. மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு புதிய கொள்கையை மிக கண்டிப்போடு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அக்டோபர் 7, 2022 ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை தொடர்பான கொள்கையில் அரசு கொண்டு வந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் மத்திய அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது, மாநில அரசு ஊழியர்களும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த குற்றத்திலேயோ அல்லது வேலையிலே உள்ள சொதப்பல்களையோ தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று என்னடனா, வங்கிகளில் கடன் எடுக்கிறது. அதாவது பொதுவாக முன்னுக்கெல்லாம் வீட்டு கடன் எடுக்கிறது வந்து பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருந்த காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதில் விலை எளிமைகள் எல்லாம் வந்ததுனால மிக எளிதாக வீட்டு கடன் எல்லாம் எடுக்க முடியும். மட்டும் இல்லை, இன்னைக்கு வங்கிகளுடைய கணக்குப்படி சொல்கிறது என்னன்னா, 75 லட்சத்துக்கு மேலான வீடுகளையும் தோட்டங்களை எல்லாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கான வீட்டுக்கடன் எடுக்கிறது வந்து நிறைய இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி அடைக்காதவங்களுடைய எண்ணிக்கையும் அதே மாதிரி அதிகம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வங்கிகள் கவலைப்படுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக வங்கிகளிலிருந்து கடன் எடுத்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக திருப்பி அடைக்கலைன்னா உங்களுடைய சிபில் ஸ்கொயர் அப்படிங்கிறத, அதாவது நீங்கள் திருப்பி அடைக்கிற ஒரு நல்ல நாணயமான மனிதர் என்கிற ஒரு ஸ்கொயர் வந்து வங்கி கணக்கிலேருந்து ஆர்பிஐலேருந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் எந்த வங்கியில் கடன் எடுத்திருந்தாலும் ஆர்பிஐக்கு தெரியும். அடுத்து உங்களுடைய திருப்பி அடைக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா திருப்பி அடைக்கிற தன்மை என்ன, நீங்கள் எப்படி அடைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறது வந்து ஆர்பிஐக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு சிபில் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அது கரெக்டாக சரியாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் எந்த வங்கியில் போனாலும் எடுத்தாலும் உங்களுக்கு கடன் வாங்க முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் மார்க் குறைச்சி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வங்கிகளிலிருந்து கடன் எடுக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு சிரமமாக போயிடும். மட்டும் இல்லை, எல்லாரும் பெரிய தொகையை வந்து இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிறதுனால கடனை எடுத்துடுறாங்க. திருப்பி அடைக்கிறதுக்கு பெரிய காலதாமதம் பண்ணுறதா சொல்கிறாங்க. வங்கியில் நீங்கள் கடன் எடுத்துட்டு முதல் மாதம் கட்டலைன்னா வங்கிகள் வந்து கண்டுக்காது. 2வது மாதம் பார்த்தாலும் உடனே வங்கிகள் வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக உங்களுக்கு மெசேஜ்கள் வரும். 3வது மாதம் நீங்கள் அடைக்கலைன்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து உங்களுடைய சொத்துல இருந்து, அதாவது நீங்கள் இந்த வங்கிகள்கிட்ட இருந்து அடமானம் இல்லைனா எந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அதை வந்து விற்றோ ஏலம் விட்டோ அதிலிருந்து காசை எடுத்து அந்த கடனை ஈடுகட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கடனை போய் திருப்பி அடைச்சி வங்கி ஊழியர்கள்ட்ட பேசி வங்கியுடைய கொள்கைக்கு உட்பட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து நிவாரணமோ இல்லைனா அதிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் அதை ரெகுலராக கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் முடியும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மறுபடியும் கண்டுக்காமலாம் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் அவங்க நடத்திட்டு இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட 3 மாதம் 3 இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டாமல் தவறி மேற்கொண்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அது மறுபடி வங்கி வந்து மறுபடி கடினமான நடவடிக்கை எடுத்து அந்த மேற்கொண்ட அடுத்த 3 மாதம் மொத்தத்தில் 6 மாதம் எல்லாம் ஆகும்போது வங்கி வந்து உங்களுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேரிழப்புக்கு இடையாவாங்க. அதனால் கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. மட்டும் இல்லை, நீங்கள் கடனை போட்டு சொதப்பி அடைச்சிட்டிங்கன்னா கூட சிபில் ஸ்கோர் கம்மியாகி பிறகு நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு லோன் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு தர்றதுக்கும் பெரிய சிரமமாயிரும். வங்கிகள் அது வந்து இன்னைக்கு சிபில் ஸ்கோருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்காக கருதப்படுது. இன்னொன்று என்னென்னா, எஸ்பிஐ மாதிரி உள்ள வங்கியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான காலி இடங்கள் 50 இருக்கிறதாகவும் அதுக்கான எக்ஸாம் அல்லது தேர்வுகள் வந்து சமீபத்தில் நடக்கப் போவதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கடைசி நாள் வந்து 27/12/2024. ஏஜ் வந்து 28. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். மட்டும் இல்லை, இதற்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது, நேர்முக தேர்வும் இருக்குது. இதில் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கும். வேலைக்கான சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 65,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அதனால் இதை வந்து எஸ்பிஐயோடைய சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு விஷயங்கள் பற்றி எல்லாமே தெரிய வரும். அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து இதனுடைய பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். இனி அடுத்தும் ஒரு இந்திய குரலுடைய செய்திகள் கொத்தில் நம்ம சந்திப்போம்.